ஐயா அட்மிட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. சண்முகம் ஐயா ஒரு டைம் டச் பண்ணுங்க. மியூட் ஆயிட்டாரு. சண்முகம் ஐயா அட்மிட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை மட்டும் டச் பண்ணுங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. ஒரு ஐயாவுடைய ஸ்பீச் இன்னைக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்தது. அதாவது ஒரு பிஹெச்டி சப்ஜெக்டுக்கான தீசிஸ் தான் இன்னைக்கு விளக்கம். என்ன ரொம்ப மன நிறைவா இருக்குங்கய்யா. அது மகரிஷியுடைய தத்துவங்களை ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்துல நீங்க இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனா நான் கூட பல முறை இந்த சங்கல்பம் சொல்றபோது நினைப்பேன், அது பெற்று ஓங்கி வாழணுமா இல்லாட்டி ஓங்கி வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். பட் மகரிஷியுடைய எழுத்துக்கள் ஓங்கி வாழணும் தான் அவர் கொடுத்திருக்காரு. இது மாதிரி ஒரு மகரிஷி விளக்கங்களை எங்களுக்கு ரொம்ப எளிமையா புரிய வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த மாதிரி விளக்கங்கள் ரொம்ப தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம மகரிஷியுடைய மத்த அன்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயன் கொடுக்கும். நம்மளும் நம்மளுடைய வேத அன்பர்களுக்கு நம்ம நிகழ்வுகள்ல சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். அதாவதுங்க, இது ஏன் இப்படி வந்ததுன்னா, சில இடங்கள்ல இந்த சங்கல்பம் சொல்லும் போது சில பேரு உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்வோம்னு சில இடத்துல சொல்றாங்க. பெற்று என்ற வார்த்தையை இவங்க சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா மகரிஷி மேலோங்கி வாழ்வோம். அப்ப அது கீழே கிடக்குதுப்பா, மறைஞ்சு கிடக்குதுப்பா, அது மேல வரணும். அப்ப என்ன பண்ணணும்? மறைஞ்சிருக்கிறதெல்லாம் எடுக்கணும். நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா உங்க உரையிலேயே நீங்க எல்லா நோய்களுக்கும் ஒரே தீர்வுங்கிறதுல உணர்வுகளும் 25% சரியா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்க ஐயா. அப்ப எண்ணம் பாசிட்டிவாக இருந்தா தானே உணர்வுகளும் பாசிட்டிவாக இருக்க முடியும். உணர்வுகள்ல பாசிட்டிவ் இல்ல, உணர்வுகள்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறோம்னா, இப்போ அதாவது உணர்வுகள் அப்படிங்கிறது இப்ப இப்போ என்ன சொல்றோம், அதாவது கோபம், டென்ஷன் அப்படின்னு சொன்னா அது கல்லீரலை பாதிக்குதுன்னு சொல்றோம். அப்ப என்ன பண்றோம், அந்த அந்த கோபம் இல்லாமல் இருங்க, கோபப்படாம இருங்க, கவலைப்படாம இருங்க, பயம் இல்லாமல் இருங்க, எல்லாத்தையுமே விளக்கத்தான் சொல்றோமே தவிர அங்கு எதையும் எந்த உணர்வையும் பெற்றுக்கொள்வதற்கு சொல்வதே இல்லை. இல்லாட்டி இன்னொன்னு செய்வோம், அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றோம். அமைதியா இருங்கன்னு சொல்லுவோமே தவிர அமைதியை பெற்று இருங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க இந்த கவலை, கோபம், சினம், டென்ஷன், பயம் இதெல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா அந்த இயல்பான உணர்வு தானா வந்துடும், நோய் தானா போயிடும். அங்கேயும் நெகட்டிவா விடுறதா இருக்கு, பாசிட்டிவா பெறுவது ஒண்ணுமே இல்லை. அப்ப நீங்க எண்ணத்திற்கும் சுவாசத்துக்கும் நமக்கு தொடர்பு இருக்கு. இப்ப நம்ம நேர்மறை எண்ணத்துக்கும் எதிர்மறை எண்ணத்துக்கும் சுவாசம் அந்த ஒரு மாதிரி தொடர்பு இருக்குங்களா ஐயா? அதாவது எண்ணத்துக்கும் சுவாசத்துக்கும் எண்ணம் அப்படிங்கிறது சுவாசம் இருக்கும்போது எண்ணம் வரும். இப்போ இதுல இப்ப 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 நேர்மறை எண்ணம் அதாவது அப்படிங்கிறத நீங்க இப்படி நீங்க எண்ணத்தின் அடிப்படையில் எடுத்துட்டீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், துன்பம் கொடுக்கக்கூடிய எண்ணம், துன்பம் போக்கக்கூடிய எண்ணம், இப்படிதான் நம்ம பாக்குறோம். இப்ப இதுல எதை நேர்மறைன்னு எடுத்துக்கலாம்? துன்பம் போக்கும் எண்ணம். துன்பம் போக்கும் எண்ணம். சரி, இப்ப அந்த இடம் நேர்மறைன்னு வச்சுக்கிறோம், ரைட்டுங்களா? இது நல்ல எண்ணம்னு வச்சுக்கிறோம். இப்ப அந்த இடத்துல என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றீங்க? துன்பம் போக்குறீங்க. துன்பம் போக்குறீங்க. அங்க பாருங்க, நீங்க அங்க எதுக்குங்க நீங்க துன்பத்தை போய் போக்குறீங்க? அது எதிர்மறைங்க. அவங்களுக்கு இன்பத்தை கொடுங்க, அதாங்க நேர்மறை இப்படின்னு சமுதாயம் சொல்லணும். இப்ப இன்பத்தை கொடுக்கலாமா, துன்பத்தை போக்கலாமா? துன்பத்தை போக்கினா இயல்பான இன்பம் வந்துடும் இல்லைங்களா? அப்ப நீங்க அங்க போய் அங்க இருக்க எதிர்மறையை தானே விளக்குறீங்க, துன்பத்தை தானே போக்குறீங்க. அப்ப நீங்க எதிர்மறையை செஞ்சீங்கன்னா நேர்மறை தானா வந்துடும். நீங்க கொண்டு இன்பத்தை கொடுக்குறேன்னு நேர்மறையில கொடுத்தீங்கன்னா அங்க துன்பம் வந்துடும். இப்ப நேர்மறை முழுவதும் எதிர்மறையில கொண்டு விடுது. கரெக்ட். நீங்க இன்னொரு தடவை நாங்க தெளிவா இன்னும் நிறைய தடவை யோசிக்கணுங்க ஐயா. இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. வாழ்க வளமுடன். நான் அதனாலதான் சொல்லுவேன், இப்ப கூட பேராசிரியர்கள் சில பேரு இன்பம் கொடுக்கும் செயல் தான் புண்ணியம் அப்படின்னு சொல்லி தராங்க, சொல்றாங்க, ரைட்டுங்களா? அதே போல புண்ணியம் செஞ்சோம்னா நமக்கு இன்பம் வரும் அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப ம். அவங்களுக்கு எல்லாமே அந்த இயல்பாக இருக்கிறது தான் அத்தனையும் அப்படிங்கிற அந்த உண்மை தெரியாத ஒரு அறியாமை, அப்படிதான் சொல்ல முடியும். அதனால சரிங்க. துன்பம் போக்குறது அப்படிங்கிற அப்ப துன்பம்ங்கிற வார்த்தையவே நினைச்சீங்கனாலே அது நெகட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப துன்பம் போக்கும் செயலை தான் நாம செய்யணும். அதை ஆமா. எப்படி துன்பத்தை நினைக்காம செய்ய முடியும்? அதுதான். அப்ப இந்த நெகட்டிவ நினைச்சு அதுல இருந்து விலகுவது தான் ஆன்மீகம். நெகட்டிவ்ல இருந்து ஆன்மீகம். விலகிட்டீங்கன்னா பாசிட்டிவ் போயிடலாம். பாசிட்டிவை பெற்றால் நெகட்டிவ் போயிடலாம். இப்போ அக வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. ஆனா புற வாழ்க்கையில நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பணம் வரணும், பணம் வரணும்னு நினைக்கணும். நான் ஏழையா இருக்கக்கூடாது, நான் ஏழையா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காத. பணக்காரனா இருக்கிறேன், பணக்காரனா இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லு. இப்போ இன்னைக்கு இப்ப கூட இப்ப நான் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய இதுல ஒரு குரூப்ல ஒரு ஒரு இது வந்துச்சு. பழைய மெசேஜ் தான். இப்ப திடீர்னு வந்தது. என்ன வந்ததுன்னா, ஒரு பிளைண்ட் ஒருத்தர் ரோட்ல உட்கார்ந்திருக்காரு. இத நீங்க பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறாரு. அவருக்கு ம். பார்த்துட்டு, பார்த்துட்டு எல்லாரும் போறாங்க. காசு போட மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஒரு போர்டு எழுதி வச்சிருக்காரு. ஐ ஆமா. ஆம் பிளைண்ட். ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாரு. அது எல்லாத்தையும் படிச்சுட்டு, படிச்சுட்டு யாருமே காசு போடாம போய்க்கிட்டே இருக்காங்க. சரி. இப்ப பாருங்க, இந்த ஒரு பொண்ணு வருது. என்னடா எல்லாரும் காசு போடாம போய்க்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நின்னு பாக்குது. பார்த்துட்டு என்ன பண்ணுது, அந்த இடத்துல போய் அந்த போர்ட அந்த அட்டைய திருப்பி அதுல இந்த பொண்ணு வேற ஒரு வாசகத்தை எழுதி அதை வச்சுட்டு போயிருச்சு. என்னன்னா, டுடே இஸ் எ பியூட்டிஃபுல் டே பட் ஐ கேனாட் see இட். ரைட்டா? இன்னைக்கு ஒரு அழகான நாள். ஆனா ஆனால் அதை என்னால் பார்க்க முடியவில்லை அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் ம். பார்த்தா அதை படிச்சுட்டு எல்லாரும் காசு போடுறான். முதல்ல நேர்மறையா தானே எழுதியிருந்தாரு. நான் ஐ ம். ஆம் பிளைண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. பிளைன். அது நேர்மறையா இருந்துச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணுது, அப்போ இன்னைக்கு ஒரு அழகான நாள் ஆனால் அது என்னையால் பார்க்க முடியவில்லை. இது எதிர்மறை. ஆனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் காசு போடுறது. இந்த ஒரு மெசேஜ் எனக்கு இப்ப இன்னைக்கு டக்குன்னு நான் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தது. சரி, சரிங்க. இது முதல்லயே வந்திருக்கு எல்லாருக்கும் மெசேஜஸ். வந்திருக்கு. அப்ப இப்போ அதாவது எதிர்மறை நாம் நாம் வந்து இப்ப எதிர்மறையில எங்க போயிருக்கிறோம், எந்த நிலைமையில போயிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்ப நான் சொல்லுவேன், நம்ம தடம் மாறி எங்கேயோ வந்திருக்கிறோம். ஏதோ தடம் மாறி வந்திருக்கோங்கிறது நமக்கு தெரியணுமே. அப்ப நம்ம நெகட்டிவா வந்திருக்கோங்கிறது நமக்கு தெரியணும். அப்பதானே ம். முடியும். தப்பை, கரெக்ட். தவறை, தவறு செய்திருக்கிறேன் என்று உணர்ந்தவன் தான் திருந்துவான். அதெல்லாம் அப்படியெல்லாம் நினைக்காதப்பா. நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு நினைச்சேன்னு சொன்னீங்கன்னா, நான் இப்ப இருக்கிறது நல்லா இருக்கேன்னு சொன்னா அப்படியே இரு. அப்ப சரி, சரி. இந்த இதுல வந்து அந்த நேர்மறை, எதிர்மறைங்கிறது புறத்துக்கு சரியா வரும். அகத்துக்கு சரியா வராதுங்கிறது என்னுடைய புரிதலாக இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். வாழ்க வளமுடன். சரிங்க. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக ரவிசங்கர் லோகநாதன் ஐயா அவர்கள். ஐயா நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இது வந்து வேற ஒரு மார்க்கத்துல இருக்கும் பொழுது இந்த மகரிஷி சொன்ன அந்த உரையை நான் அதுல அண்டர்லைன் பண்ணி அனுப்பிச்சிருந்தேங்கய்யா. அதாவது சரி. அது அப்படியே இன்னைக்கு பொருந்தது. எப்படின்னா கடவுள் ஒன்னா நம்பர் அவங்கிட்ட போய் நீங்க என்ன கேட்க முடியும்? ம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு அமைதியா உட்காந்துருக்கான். அதனால ம், கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா வாழ்த்திக்கு ம், வாங்கணும்னா எனக்கு அது வந்து கேட்ட மாதிரியே தான் இருக்கே ஒழிய, இன்னைக்கு ம். உங்களுடைய வார்த்தையில புரிஞ்சுது. எப்படின்னா ஓ! ம், எல்லாமே எல்லாரும் பெற்றிருக்கான். அவன் ம், வாழ்த்தி வாழ்ந்தா போதும் ம், அப்படிங்கறத வந்து ம். இன்னைக்கு அப்படி சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது கொஞ்சம் சுருக்கமா சொல்ற மாதிரி இருக்கு. ஆ. சில இடத்துல பிடிபடல. இப்ப எனக்கு இல்லைங்க. அது புரியுது. இப்போ ம், இன்னைக்கு மக்கள் நினைக்கிறது என்னன்னா, இறைவன் ம், பொதுவாக எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஆனா மனிதன் அறிவின் குறைபாடால ஒருத்தன் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டான், ஒருத்தன் கம்மியா எடுத்து வச்சிருக்கான்னு வச்சுக்கங்க. இப்ப என்ன ம், பண்றான், மனிதன் தப்பா கணக்கு போட்டான். இங்கே ம். இறைவன் கொடுத்ததை இவன் வந்து நிறைய எடுத்து வச்சிருக்கிறான். ஆனா ஆமா. இவன் எத்தனை இறைவன் எடுத்துக்கிட்டான்? அவனுக்கு நிறைய குடுத்துட்டான். எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியா குடுத்துருக்கான். இறைவா அவர மாரியே எனக்கும் குடு அப்படின்னு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ம். அப்ப அதுதாங்கய்யா. இப்ப என்னன்னா, இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப இறைவன் என்ன பண்றாரு, பூரி மாவ உருண்டையா கொண்டு வந்து குடுத்துட்டாரு. ரைட்டுங்களா? ம், மாவ ம், குடுத்துட்டாரு. எப்பா இத உருண்டைய உருட்டி பூரி போட்டுக்கங்கன்ட்டாரு. இப்போ ம், அதுல என்ன மொத்தம் 100 உருண்டை வருது. 10 பேர் இருக்கிறான். ம், ஆளுக்கு 10 ம், உருண்டை வரும் இல்லையா? அப்படித்தானே எடுத்துக்கணும். ம். இந்த உருண்டை ஆமாங்கய்யா. போட்டோனே என்ன பண்ணிட்டான், ஒரு ஆள் 15 உருண்டை எடுத்து வச்சுக்கிட்டான். அப்ப ஓ! யாருக்காவது குறையுமா இல்லையா? ஒரு ஆளுக்கு 5 கண்டிப்பா உருண்டை குறையும். தானே வரும்.
ரைட்டா? ம். அப்ப அந்த ம். 5 உருண்டை இருக்கவன் என்ன பண்றான்? இறைவனிடம் போயி, "இறைவா அவருக்கு மட்டும் 15 அவனுக்கு உருண்டை 10 இருக்கு. கொடுத்துட்ட. எனக்கு இன்னொரு 10 ம். உருண்டை குடுன்னு" கேட்டா, நான் மாவு முழுதையும் உன்ட்ட குடுத்துட்டேன்ப்பா. என்ட்ட மாவே கிடையாது." அப்ப இங்க உண்மைதாங்கய்யா. ஒருத்தன் கூட எடுத்து வச்சுக்கிட்டான். சரி, எடுத்து வச்சுக்கிட்டான்னு வச்சுக்குவோமே. அப்ப இப்ப ம். என்ன பண்ண போறீங்க? அவன்ட்ட இருந்து போய் புடுங்க போறீங்களா? அவன் அவன் எடுத்து வச்சுக்கிட்டான்னா, எடுத்தவன் அவன் கர்ம மனமார வினை நம்ம வாழ்த்துறோம் அவ்வளவுதான். அவன் அவன் கர்ம வினையை கூட்டி வச்சுக்கிட்டான். அவ்வளவுதான். ம். ரைட்டுங்களா? அப்ப நம்ம என்ன ம். பண்றோம்? இந்த 5 உருண்டை, 5 பூரி என்னுடைய பசிக்கு போதுமா? பத்தாதா? போதும்ல? போதும், போதும். கம்முனு இரு. அவர் 15 ம். உருண்டைய சாப்பிட்டு அவருக்கு வயித்துல அல்சர் வந்து வைத்தியம் பார்க்க போறாரு. நீ எதுக்கு அத போய் ம். கேட்டுக்கிட்டு இருக்கிற? அப்ப சரிதாங்கய்யா. இப்ப நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே என்னாச்சுன்னா, அவருக்கு அதிகமா இருக்கே, அதே மாரி இறைவா குடு. இல்லை. அப்படி இல்லன்னா இறைவன்ட்ட போய் நம்ம திருப்பி திருப்பி இப்ப இப்ப இதே மாரி சங்கல்பம் வைக்கிறேன்னு வச்சுக்கங்க. நானும் ம். பணக்காரன் ஆகணும், நானும் கோடீஸ்வரன் ஆகணும், நானும் கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னா, இறைவன் வந்து ம். என்ன செய்ய சொல்லுகிறீர்கள் நீங்கள் என்று சொன்னால், அவனிடம் இருக்க கோடியை பிடுங்கி என்னிடம் கொடு. இந்த இடையில ஒரு அடியாள் வேலை பாரு அப்படின்னு இறைவனை கூப்பிடுவது போல தோன்றுகிறது எனக்கு. இது தலைப்பெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேங்க. சில கோடீஸ்வர யோகம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று அப்படின்னு சொல்லி வரும். நெறைய இருக்கு. நெறைய இருக்கு. அங்கெல்லாம் கூட்டம் நெறைய இருக்கும். ஆமா, நெறைய ரைட்டுங்களா? இருக்குங்க. நெறைய இருக்கு. காலையில வாழ்க இருந்து வளமுடன். முழுசா உட்கார்ந்திருப்பாங்க. இன்னொன்னுங்க ஐயா, இன்னொன்னு ஐயா, ம். இப்ப ம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லி ம். கிறிஸ்டியானிட்டில ஒரு வார்த்தை சொல்றாங்க ஆமா, இல்லைங்கய்யா? இப்ப ஆமா. கேட்கறது தப்பு இல்ல அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எப்படிங்க பதில் சொல்லலாம் நம்ம? கேளுங்கள்னா ம். நம்ம நேரடியா காச கேட்க முடியாது. இறைவன்ட்ட போய் காச நான் வானத்திலிருந்து கொட்டவா போறாரு? முடியாது. சரி. அதுக்கான வழிகள அவர் காட்டுறாருப்பா அப்படி சொல்லலாம் இல்லைங்கய்யா? அதாவது தட்டுங்கள் திறக்கப்படும்ங்கிறது நம் இதய கதவை தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுங்கள். உள்ளே அவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். கேளுங்கள் ஆமாங்க. கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும். அதுக்கு எல்லாமே ஏன்னா அர்த்தம் இருக்குங்க. அது அர்த்தம் அது இருக்கும். இருக்கு. வேற ஏதோ அர்த்தம் ஆமா. இல்லைங்க. அதாவது என்னன்னா அது கேளுங்கள் கொடுக்கப்படும்னா, உங்ககிட்ட அது வந்து இருக்கிறதையே நீங்க அது திருப்பி புறம் கேளுங்க. அல்ல. அது புறம் அது அல்ல. அகந்தான். அது அகந்தான். 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 ம். ம். வாழ்க வளமுடன். இதுக்கு வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். விரைவில் நண்பனையே அதற்கும் விளக்கம் சொல்லிடுவாரு. கீரங்கள் கொடுக்கப்படவுக்கு. வித்தியாசமான கோணத்துல. ரிஷிபாமா அம்மா நீங்க கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா, வளமுடன். அது கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னும் பொழுது, ம். நேத்து ஒரு தோழி ஃபோன் பண்ணாங்க. அவங்களே இந்த கேள்வி கேட்டு, அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. சரி. அதாவது அவங்க வீட்ல உள்ளவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்ல. அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஜஸ்ட் அப்படி கேட்கும் பொழுதே அதுக்கு கடகடன்னு இந்த டாக்டர பார்க்கலாம், இந்த ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க, சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ம். ம். அப்ப வந்து அவங்க சொன்னது பாருங்க, கேட்டா தானக்கா பதில் கிடைக்குது. ஆ, ஆ, ரைட். அப்ப இப்ப நீங்க சொல்றதுலேருந்து என்ன தோணுதுன்னா, ம். அதாவது நமக்கு வந்து இந்த நெகட்டிவ் எல்லாம் இருக்குதுன்னு தெரியுது. இதெல்லாம் நீக்கணும்னு தெரியுது. இப்போ இத எப்படி நீக்கிறது என்று கேளுங்கள். அதற்கு உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். கர்மவினை எடுத்துக்கலாம். நீக்க வேண்டும் என்று தெரிகிறது. கர்மவினை நீக்கினால் நாம வந்து இறை உணர்வு பெறலாம். ஆ, வாழ்வின் நோக்கத்தை அடையலாம். ரைட்டு. எப்படி நீக்கிறது என்று கேளுங்கள். ஆசிரியர் உங்களுக்கு கொடுப்பார்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு தோணுது. நல்ல நிச்சயமா. ஆன்சர்மா. நல்ல ஏன்னா ஆன்சர். அவங்களும் அப்படி சொல்லிதான் ஆரம்பிச்சாங்க. நீங்க இவ்ளோ விஷயம் சொல்லிட்டீங்க. இதுல எத வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எங்க வீட்ல அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இப்ப நான் கேட்டதுனால தானே எனக்கு கிடைச்சது பதில் அப்டின்னாங்க. அப்ப நாம் தூய்மை அடைவதற்கு என்ன வழி என்று கேளுங்கள். அதற்கு வழி சொல்லப்படும். அப்படிதான். இப்ப எல்லாம் என்ன நிச்சயமா. கேட்கறாங்கன்னா, நான் தூய்மை கெடுவதற்கு என்ன வழி என்று கேளுங்கள் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நீங்க இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க கோடீஸ்வரன் ஆயிரலாம். அதுவும் கொடுக்கப்படும். அப்ப நம்ம என்ன கேட்கிறோமோ அதற்கு வழி கொடுக்கப்படுகிறது. நிச்சயமாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா, வளமுடன். இப்ப இந்த தீய எண்ணங்கள் அப்டின்னும் பொழுது நம்ம மகரிஷி வந்து பேராசை, சினம், கடுப்பற்று, ம். முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம்னு சொல்லிட்டாரு. ஆமா. அதோட சேர்ந்து இதுதான் வந்து பஞ்சமகா பாதகங்களா மாறுது அப்டின்றாரு. மாறுது. ஆமா. ஆனா சின்ன சின்ன விஷயங்களே இப்ப குடும்பத்துல ம். ஒரு அ அதாவது ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலன்ற பொழுது, அது ம். மனசுக்குள்ளார வருத்தமாவே இருந்துருதுங்கங்க. ம். அந்த வருத்தங்கள் வந்து அந்த ஒரு ம். குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு அது கிடைக்குது அப்படின்னும்போது, அது ம். வந்து காலம் கடந்து கிடைக்குதுங்கிறதுனாலயும், அது அப்ப தேவைப்படலன்றதுனாலயும், அத மனசு ஏத்துக்க மறுக்குதுங்கங்க. ம். ம். இப்போ ம். இந்த இடம் வரும்பொழுது, சில ம். நேரங்கள்ல வந்து அந்த
யார்கிட்ட கேட்டு அது கிடைக்கலையோ அவங்க பேர்ல ம். ஒரு கோபம் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. ம். ஆனா அது காலத்தால இது பண்ணும்பொழுது அவங்க அந்த விஷயத்த செய்யறேன்னு வரும்போது ம். மகிழ்ச்சியா நம்ம வெளியில சிரிக்கிறோமே தவிர ம். உண்மையிலே பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளார ஒரு கோபம், அந்த துன்ப உணர்வு இருந்துகிட்டு தான் இருக்குங்க. ம். இப்ப இது நடிக்கிற மாதிரி ஆயிடுது இல்லைங்களா? அப்போ அந்த ம். ம். உள்ளொளி ம். தீயாய் சுட்டுடும்னு சொல்ற மாதிரியான திருக்குறள்ல வர மாதிரியான ம். விஷயங்கள் தானே நடக்குது. அப்போ இல்லம்மா. இப்ப நீங்க நீங்க முதல்ல நீங்க முதல்ல அவங்கள்ட்ட இருந்து கிடைக்க வேண்டியதுன்னு சொன்னதே பேராசை. ரைட்டுங்களா? அதனால சரிங்க. அது கிடைக்கல. கிடைக்கும்போது சினம். அந்த பேராசை சினமா மாறுது. ஓகே. ரைட்டுங்களா? ம். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு குடுக்கும்போது, "இவ்வளவு நாளா குடுக்கலையே!" அப்படின்னு அந்த இடத்துல ஒரு மனசுல ஒரு அ இது உண்டாகுது அப்படின்னு சொல்றீங்க. ரைட்டுங்களா? ம். இப்போ ஆமாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, 2 வருஷம் கழிச்சு கிடைத்தாலும், 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நினைச்சப்பயே குடுத்திருந்தாலும், அது தேவையானதா? தேவையில்லாததா? அப்ப அன்னைக்கு தேவையா இருந்ததுங்கங்க. உண்மையான தேவையானதா? உண்மையான தேவையில்லாததா? உண்மையான தேவையானது தாங்கங்க. இப்ப அப்ப மனசுக்கு நான் கேட்கிறேன். அப்ப நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்கள்ட்ட. உங்களுக்கு ம். பசிக்குது. நல்ல பசி. ரைட்டுங்களா? ஓகே. இப்ப நான் சரிங்க. வந்து உங்களுக்கு சாப்பாடு குடுக்கணும். ரைட்டா? நான் என்ன ஆமாங்க. செய்றேன், 5 மணி நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு சாப்பாடு குடுக்குறேன். சரிங்கய்யா. பசி அடங்கி போச்சு. ம். பசிக்கிற நேரத்துல குடுக்காம இப்ப வந்து குடுக்குறியேய்யா! அப்படின்னு கேட்டா, இது சரி. ம். ரைட்டுங்களா? இதான் சொல்லுவாங்க, கரெக்ட். சரியான நேரத்தில் உதவி செய்ய வேண்டும். சரியான தருணத்தில் உதவி செய்ய வேண்டும். அப்ப என்ன, துன்பம் இருக்கும்போது அந்த உதவி செய்யறது. ரைட்டுங்களா? ஆமாங்க. ரைட்டு. ஆமாங்க. இப்போ நீங்க அந்த இடத்துல இந்த ம். துன்பம் நீங்குவதற்காக அங்கருந்து அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்த்து, அவங்க வந்து அப்ப குடுக்காம, ம். அதுக்கப்புறம் கொண்டு வந்து குடுத்தாங்களா? ஆமாங்கய்யா. அதாவது அந்த உணர்வுங்கிறது, இப்ப ம், மனசுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. அப்படி ம். கொஞ்சம் ஆ, இருக்கிற சூழ்நிலையில இருந்து விடுபட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம். ஆ. அப்படின்னு சரி. கேட்கறதுன்றது அந்த நேரத்துக்கு தேவையான விஷயம் இப்போ தானங்கங்க. நீங்க நல்லா பாருங்க. ஆ. நீங்க அது கொஞ்சம் பேராசையா கடன்ல எப்படி இருப்பீங்க. ஆகும்? நீங்க கொஞ்சம் கடன்ல இருப்பீங்க. ம். ரைட்டா? இப்ப சரிங்க. இப்ப உங்க அப்பாட்டயே இப்ப குடுத்து உதவுனா நல்லா இருக்கும்னு நெனைச்சு, அவரு குடுக்கலன்னு வச்சுக்கங்க. அவர் மேல சரிங்க. கோவம் வரும். ரைட்டுங்களா? ஒரு 2 வருஷம் கழிச்சு, அவர் என்ன ம். கேட்கிறாரு, "ஏம்மா எதுவும் காசுக்கு பணம் எதுவும் வேணுமாம்மான்னு?" கேட்கிறாரு. நீங்க கடன்லாம் அடைச்சு போய் நீங்க நல்லா இருக்கிறீங்க. இப்ப வந்து கேட்கிறாரு. ம். அப்ப அப்ப எல்லாம் கேட்கிறப்ப குடுக்காம இப்ப வந்து கேட்கிறீங்க. ரைட்டு. இப்ப அப்ப அப்ப கேட்டோம் அவர் குடுக்கலன்னு வச்சுக்கங்க. இப்ப நீங்க அந்த சரிங்க. கடன்லாம் அடைச்சிட்டீங்களா இல்லையா? இப்ப நல்லா ஆமாங்க. இருக்கீங்களா இல்லையா? நல்லா சரி. இருக்கும். இப்ப அப்பா குடுக்கல. யா எங்கேயோ இருந்து வந்தது சமுதாயத்துல இருந்தது. ஆனா நீங்க நீ அ என்ன பண்ணிட்டீங்க? நல்லா ஆயிட்டீங்க. இப்போ ம். ஒருவரிடம் இருந்து அது மறுக்கப்படுகிறது என்று சொன்னால், அது எங்கோ ஒரு இடத்தில் இருந்து அது கிடைக்கும். யார் மேலயும் கோவப்படாதீங்க. இல்லங்கய்யா. நான் கேட்க வந்த கேள்வி சரி. அந்த உணர்வெல்லாம் கடந்து நம்ம வந்துட்டோங்கங்க. ம், ம். நான் இப்ப கேட்க வர்றது என்னன்னாங்கய்யா, உள்ள ஒரு மனசுக்குள்ளார ஒரு ஆ, இது வச்சுக்கிட்டு நம்ம வெளியில சிரிக்கிறோமே, ஆ, அதுவே வந்து ஆ. தீய எண்ணம் தானே அப்படிங்கிற நிச்சயம், ஆங்கிள் நிச்சயம், தான் நிச்சயம். கேட்க உள்ள வச்சிருக்கவே கூடாதுங்கம்மா அது. அதுதாங்கய்யா. உள்ள வச்சிருக்கிறதே இது தேவையில்லாதது. வச்சிருக்க ம். கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது சரிங்க. தேவையில்லாதது. ஏன்னு கேட்டா, ம். அத நீங்க விட்டுட்டீங்கன்னா, வேறு ஒரு இடத்துல இருந்து அது எங்கேயாவது இருந்து வந்துரும். ஆனா நம்ம என்ன பண்றோம், ம். இவர்கிட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ரைட்டுங்களா? நிச்சயம். ஆனா, ஆமாங்க. அது யார் மூலமா வருது? நம்ம என்ன சொல்லணும்னா, நமக்கு வர வேண்டியது எங்கிருந்து வந்தால் என்ன? எங்கிருந்து ம். வந்தால் என்ன? அதுதான். அதான் இயற்கை. உனக்கு தேவை அவ்வளவுதானப்பா. விடு. இப்ப இன்னைக்கு பையன் சோறு போடல. ஆனா யாரோ ஒருத்தர் சோறு போடுறாரு. யாரோ ஒரு நிச்சயமா. மகராசன் சோறு போடுறாரு. ரைட்டு உன் பசி அடங்கிருச்சா? விட்டுட்டு போ. இப்ப பாரு ஒண்ணுமே யாருன்னே தெரியாது. அவன் சோறு போடுறான். பெத்த மகன் சோறு போட மாட்டேங்கிறான்னு திட்டுறீங்க. தேவையில்ல. அது பெத்த மகனும் இயற்கையின் ஒரு அங்கம். அந்த மகராசனும் இயற்கையின் ஒரு அங்கம். இங்க இல்லன்னா எங்கேயோ கிடைச்சிருச்சு. வாழ்க வளமுடன். அந்த பக்குவம் நிச்சயமா. வரணும். அதுதான் ஆன்மீகம். அதுங்கய்யா. இன்னொன்னு நான் அதே இப்படி கேட்கணும்னு நெனச்சு தான் மாத்தி கேட்டேங்க. ம். இப்போ 4 பேர் முன்னிலையில ஏதோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் திட்டிடுறாரு. ஆனா, ம். அவங்க நம்ம வீட்டு பெரியவங்க அப்படிங்கிற பொழுது, அவங்க எதிர்க்க நம்ம ம். உண்மையான "ஏன் இப்படி திட்டுறீங்க? நான் என்ன தவறு செஞ்சேன்?" அப்படின்னு நம்ம கேட்க முடியல.
ம் ஆனா மனசுக்குள்ளார வலிக்குது. ஆனா ம் இருக்கிறவங்க முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலை, கடமை எல்லாம் செஞ்சுடுறோம். ம் சிரிச்ச முகத்தோடவே இருந்துடுறோம். இந்த இடத்துல நீங்க வலிக்குதுங்கிறீங்க. இப்ப நீங்க செஞ்சது தவறா? இல்லையா? தவறு இல்லாமயே அது அவங்களுடைய குணம். ரைட். நீங்க தவறு பழிச்சு செய்யல. ஆனா தவறு சொல்றது. என்று சொல்லப்படுகிறீர்கள். ரைட். ஆமாங்க. ஓகே. தவறு இல்ல ஏதோ ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துற அப்ப வார்த்தை. அப்ப வந்து உங்களுக்கு வலிக்குது. ரைட்டுங்களா? ஆமாங்கய்யா. சரி. இப்போ இதெல்லாம் நீங்கள் நடந்து முடிந்த விஷயங்கள் இல்ல தாங்கய்யா. பரவால்ல. நான் இப்ப இந்த இடத்துல நீங்கள் தவறு செய்திருந்து அவர்கள் குற்ற உங்களை பயன் பேசினார்கள் என்று ஆகணும்னு சொன்னால், இல்லைல்ல. அது அது வேற மாதிரி. ரைட்டுங்களா? நீங்க ஆமாங்க. தவறு செய்யாமலேயே ஒருத்தர் பேசுகிறார்கள். அது வேற மாரி. 2க்கு 2 பேர் வைக்கலாமா? ஒரு நேம் வைங்க. குடுக்கலாமா? நேம் குடுக்கலாம். குடுங்க. நாம தவறு செய்யாமலேயே நம்மை பேசுறாங்க. அதற்கு பெயர் அவமானம். ம். நாம் தவறு செய்து பேசுகிறார்கள். அது அசிங்கம். ம். வாழ்க்கையில் அசிங்கம் என்பது வேண்டாம். அவமானங்கள் வேண்டும். இந்த அப்பதான் அவமானங்கள் வெளிவரும். வந்துச்சுன்னு சொன்னா தான் நம்ம கர்ம வினை கழியும். நிச்சயமாங்கய்யா. அப்ப கரெக்ட். அப்படி பேசுனாங்கன்னா, அவர்கள் உங்களை உயர்த்துகிறார்கள். ஓகேங்கய்யா. நீங்க வாழ்க்கையில கர்ம வினை நமது கழியுது. அது நிச்சயமா. நம்மளுடைய வினைகள் அவங்க வாங்கி நம்மளை உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்கங்க. நீங்க நல்லா எத் எவ்வளவு மகான்கள் அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேளுங்க. அவர்கள் ம். முழுவதும் வாழ்க்கை முழுவதும் இந்த அவமானங்களை எல்லாம் சந்தித்து தான் மகான்களாக மாறி இருக்கிறார்கள். நிச்சயமாங்கய்யா. அதனால அதெல்லாம் அப்படியே இல்ல இல்ல. ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அது நீங்க அவமானங்கள் நடந்துக்கிறது நமக்கு நல்லது. உண்மையானது தாங்கங்கய்யா. உண்மையா அப்படியே தான் நடந்துகிட்டு வந்திருக்கு. வாழ்க வளமுடன். நன்றி, இப்ப அது நன்றி. பெரியவர்கள் தான் போற்றி புகழவும் செய்றாங்கங்க. அது ஒரு காலத்துல ஒரு காலம் கழிச்சு அவங்களே என்ன பண்ணுவாங்க? அவங்க அ உங்கள வாழ்த்துவாங்க. ஆஹா! இந்த அளவுக்கு வந்துட்டியே. இன்னொன்னு சொல்லுவாங்க. நான் ம். அன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் பேசினதுனால தான் இன்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆமாங்கய்யா. அவர்களுக்குள்ளாக இருந்து பேசியது அவர்கள் அல்ல, இறைவன் உங்களை உயர்த்துகிறான். நிச்சயமாங்கய்யா. ஆ இந்த பார்வைக்கு வந்துட்டோம்னா நம்ம ஆன்மீகத்துல ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். நிச்சயமாங்கய்யா. அதே மாதிரி இப்ப பெற வேண்டியது எதுவும் இல்லை. ஆனால் விட வேண்டியது விட்டுடுறோங்கய்யா. ஆனா ஆமா. கூடவே நம்ம ம். நன்றிங்கிற வார்த்தைகள கடவுளுக்கு சொல்லி இதை எனக்கு நல்ல முறையில செய்து குடுத்திருக்கிறாய் இறைவா நன்றின்ற வேர்ட் நம்ம சொல்லிக்கலாம் இல்லைங்களா? ஆமா, அம்மா. நான் இன்னைக்கு காலையில மன்றத்துல பேசும்போது இந்த வார்த்தைய ரொம்ப கடுமையா சொன்னேன். ம். இறைவனுக்கு நன்றி எல்லாம் சொல்லாதீங்க. அதை எதிர்பார்க்காதவன் அவன். எனக்கு இதெல்லாம் குடுத்துட்டு நன்றி. எப்போ தெரியுங்களா நன்றி? தேவைக்கு மேல யாராவது குடுத்தாங்கன்னா, அங்க தான் நன்றி சொல்றீங்க. ம்ஹ்ம். அதானே? இப்ப நீங்க நன்றி சொல்றீங்க இல்லையா? இப்ப உங்க அப்பா வந்து உங்களுக்கு அ ரூ. 1,00,000 குடுக்குறாரு. நீங்க அக்கா, சரிங்க. தங்கச்சி 3 பேருன்னு வச்சுக்குவோமே. ம். 3 பேருக்கும் ஆளுக்கு 1,00,000 குடுக்குறாரு. நன்றி சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க. ஆமாங்கய்யா. சொல்லுவீங்கல்ல. இப்ப நான் கேட்கிறேன், உங்க அப்பா என்ன பண்றாரு தெரியுங்களா? உங்க ம். ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பேருக்கும் ஆளுக்கு ரூ. 1,00,000 குடுக்குறாரு. அதுல உங்க 3 பேருக்கும் 1,00,000 எல்லா பேருக்கும் சரிங்க. குடுக்குறாரு. இப்ப நன்றி சொல்லுவீங்களா? நிச்சயமா சொல்லுவேங்கய்யா. நான் எல்லாத்துக்குமே நன்றி சொல்ற பழக்கம் எனக்கு இருக்கிறதுனால அது அது இல்லங்கம்மா. உங்க 3 பேருக்கு குடுக்குறப்ப சொல்லுவீங்க. அவரு சரிங்க. ஊருக்கே குடுக்குறாரு. சொல்ல மாட்டீங்க. யோவ்! இது எதுக்கு ஓஹோ! அங்கேயெல்லாம் கொண்டோய் குடுத்த? எனக்கு 1,00,000க்கு பதிலா எனக்கு 10,00,000 குடுத்துருக்கலாம்ல. அப்படின்னு திட்டுவீங்க. ஆமா. ரைட்டா? சரிங்க. ரைட்டா? சரி. ஆமாங்கய்யா, இப்போ ஆமாங்கய்யா. இப்ப இந்த இடத்துல அவர் வந்து எல்லாருக்கும் குடுக்குறாரு. அவர் நன்றியை எதிர்பார்த்து குடுக்கவில்லை. அதுதான் ம். இறைவன். இறைவன் நன்றியை எதிர்பார்ப்பதே இல்லை. இறைவன் கொடுத்ததற்கு வந்து அவன் ம். நன்றி சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டான். நன்றி உணர்வ மட்டும் நீங்க வச்சுக்குங்க. அப்படின்னா என்ன சரிங்க. அர்த்தம்னா, நன்றி சொல்றது வேற, நன்றி உணர்வுங்கிறது வேற. என்னதுய்யா ஓகே. குழப்புறீங்க அப்படின்னு இல்ல, தோணுது. இல்லங்க. புரியுதுங்கய்யா. இப்ப இப்ப புரியுதுங்க. இது 2யும் வித்தியாசப்படுத்தி சொல்லுங்க. நன்றி சொல்றதுங்கிறது என்ன? நன்றி நன்றி உணர்வா சொல்லிட்டோம்னா இருக்கிறதுங்கிறது என்ன? அதோட முடிஞ்சு போயிடுதா அர்த்தம். நன்றி உணர்வுங்கிறது ம். உள்ளுக்குள்ளார இருக்கும்பொழுது எப்பவுமே இறைவன் நமக்கு குடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. அ அந்த இல்லங்கம்மா. நான் உணர்விலேயே நான் அத இப்படி பார்க்கிறேன். நன்றி சொல்றதுன்னா நன்றி அப்படின்னு சொல்றோம். ம். நன்றி உணர்வு அப்படின்னு சொன்னோம்னா, அவர எந்த இடத்துலயும் திட்டாம இருக்கிறது. அவரை நிச்சயமா. வெறுக்காமல் இருப்பது. அதான் நன்றி உணர்வு. கரெக்ட்டுங்க. அப்படி இருங்க. நன்றி உணர்வு. இயற்கைக்கு இயற்கையை திட்டாதீங்க. அதுவே நன்றி உணர்வு. இப்ப எல்லாம் என்ன புரியுதுங்க. பண்றோம்னா, அப்ப குடுத்ததுக்கே நன்றி சொல்றத விட இப்ப என்ன பண்றோம்? இறைவா எனக்கு குடுத்திருக்கிற நன்றி. ஆனா அவருக்கு மட்டும் ஏன் கூட குடுத்த?
அப்படிலாம் இல்லைங்க. என்னோட எண்ணம் எப்பொழுதுமே இல்ல எல்லாருக்கும் பொதுவா குடுக்கறதுன்னு பொதுவா சந்தோஷப்படுவேன். புரியுதுங்க பொதுவா ஐயா. சமுதாயத்துல இருக்கிறத நான் சொல்றேன். ஆமாங்க ஐயா. ஆ. அதேபோல ஒரு நாளும் எவ்வளோ மனசுக்கு கஷ்டம் வந்தாலும் இறைவன திட்ட மாட்டேங்கங்க ஐயா. அத அதாவது இயற்கையை திட்ட மாட்டேங்கங்க. ஏதாவது ஒன்றை மனிதர்களுடைய குற்றத்த திட்டுவேன் அவ்வளவுதாங்கங்க. இப்ப ஏதாவது ஒன்றை கொடுத்துவிட்டு அதற்கு நன்றியை எதிர்பார்ப்பவன் மனிதன். ஆனால் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பதனால் தான் அவன் இறைவன். கரெக்ட்டுங்க ஐயா. ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னும் ஒரு தடவ சொல்லுங்கங்க ஐயா இந்த வார்த்தை. எதையாவது கொடுத்துவிட்டு நன்றியை எதிர்பார்ப்பவன் மனிதன். எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு எதையும் எதிர்பார்க்காதவன் இறைவன். ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. வாழ்க சிறப்பான வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஐயா வாழ்க அம்மா வளமுடன். ஐயா ஒரு நிமிஷமா. நான் அந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து ம். நான் விழிப்புணர்வோட ஒப்பிடுறேங்க. அதாவது எதிர்மறை எண்ணங்கள் தான் ஒருத்தருக்கு விழிப்புணர்வு கொடுக்கும். ஆமா. அதாவது இந்த செயலை செய்தால் எனக்கு இந்த தவறு நடக்கும், அது எதிர்மறை எண்ணம். அந்த தவறு ம். செய்யாம இருக்க என்ன பண்ணணும்? அதுக்கு விழிப்புணர்வு வேணும். அதனால ஆ. எதிர்மறை எண்ணங்கள் விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் ஒருத்தருக்கு ம். அப்படின்னு ஐயா அந்த பாக்குறேங்க. விழிப்புணர்வு இருக்கிறதுனால தான் அங்க சமாளிக்கிறோம், சிரிக்கிறோம். அந்த ஆமா. இடத்துல அந்த சூழ்நிலையை எதிர்மறை எண்ணங்கள் தவிர்க்கிறோம். யாரிடம் இருக்குதோ அவங்க விழிப்புணர்வு அலர்ட்னஸா ஒரு அவேர்னஸோட இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க நான். ஐயா நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப இப்ப கெட்டது செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு விழிப்புணர்வு வேணும். நல்லது செய்யறதுக்கு விழிப்புணர்வே ம். தேவையில்லை. நீங்க பாட்டுக்கு அது செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆமா ஆமா. செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் விழிப்புணர்வு. கரெக்ட்டுங்களா? ம். ஐயா ஒரு நல்ல அப்புறங்க இந்த சங்கல்பம் பத்தி நான் என்னோட கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுறேன். ஐயா அந்த ம். உடல் நலம் ம். உடல் நலம் வேணா உடற்பயிற்சி பண்ணு, ம். 5 அளவு முறை கடைபிடிக்கணும்னு சொல்றாரு. ம். அப்புறம் நீண்ட ஆயுள் வேணுமா காயகல்பம் பண்ணிக்கோ, ம். நிறை செல்வம் வேணுமா அகத்தாய் தற்சோதனை பண்ணி நிறைவா வாழு, ம். உயர் புகழ் வேணுமா ஒழுக்கம் கடமை ஈகை செஞ்சுனா உயர் புகழ் உனக்கு கிடைக்கும், ம். மெய்ஞானம் ம். வேணுமா தவம் தியானம் நல்லா பண்ணு. ம். இதெல்லாம் எல்லாரும் சொல்லிடாரு. அப்புறம் எதுக்கு சங்கல்பம் ஐயா மகரிஷி ஐயா கொடுத்தாரு? இதெல்லாம் இப்ப உடல் நலம் வேணும்னா உடற்பயிற்சி செய்யி அப்படின்னு அஹ் கேக்குறோம். உடல் நலம் வேணும்னா உடற்பயிற்சி செஞ்சா உடல் நலம் வரும்னு யார் சொன்னது? இல்லைங்க அப்படிலாம் கிடையவே உடற்பயிற்சி கிடையாது. மட்டும் இல்ல 5 அளவு முறையெல்லாம் கடைபிடிக்கணும். அது எல்லாமே எல்லாமே சொல்றேன். எல்லாமே எடுத்துங்க. இப்ப ம் சாதாரண உடற்பயிற்சி செஞ்சா உடல் நலம் வரும் அப்படிலாம் இல்ல. ம் ம் அதாவது உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டா உடற்பயிற்சி செய்யி. கெடுக்கலன்னா நீ செய்ய வேண்டியது இல்ல. கரெக்ட். அப்ப ஆமாங்க. ம் அதுலயும் நம்ம நெகட்டிவா போனத அதிலிருந்து விலகுவதற்குத்தான் அந்த உடற்பயிற்சியை தவிர, நீங்க ம் உடல் நலத்தோடு நல்ல இயல்பாக இருக்கும்போது தேவையில்லை. நீங்க எதை அதுதாங்க கெடுத்துக்கிட்டீங்களோ, கெடுத்ததுக்கு பிராயச்சித்தம் தான் உடற்பயிற்சி. அதுதாங்க. அந்த சுய சங்கல்பமே ம். இதெல்லாம் இருக்குது. ஆனா நீ இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா உன்ன சுய சங்கல்பமே தேவையில்லைன்ற மாரி தான் ஆ ஆகுது. இப்ப நம்ம எல்லாத்துலயுமே நம்ம கெடுத்துட்டதுனால, அந்த கெடுத்ததிலிருந்து விலகுவதற்குத்தான் இந்த பயிற்சி. காயகல்பமா ம் இருந்தாலும் சரி, தியானமா இருந்தாலும் சரி. இல்ல, ம் இப்ப ஒருத்தர் அ அ அதாவது துன்பம் கொடுக்கும் எண்ணமே வரல ஒருத்தருக்கு. ம் அவர் ம் தியானமே செய்ய வேண்டியதில்ல. ம் ம் தியானமே செய்ய வேண்டியதில்ல. ஆமா 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 ஆமா. ஆ அந்த எண்ணம் போறதுக்கு தான் தியானம் பண்றோம். எல்லாமே அறநெறி வாழ்க்கையில வாழ்ந்தா எந்த இதுவும் தேவையில்லை. இப்ப அவன் அ பாட்டுக்கு இருந்துக்கலாம். அப்ப எல்லாமே அந்த நெகட்டிவ் நம்மிடமிருந்து விலகுவதற்குத்தான் இத்தனை பயிற்சிகள். ம் ம். சரிங்க ஆனால் சரிங்க. எல்லாமே அப்படிதாங்கய்யா. நல்லதுங்க. வாழ்க வளமுடன். வச்சுறோம். நன்றி. அது ஆ. மட்டும் இன்னொன்னு இந்த கர்ம வினைங்கிறதே நெகட்டிவ் தாட் தான் நீங்க சொன்னீங்க இல்லைங்க. அது சுருக்குன்னு பட்டதுங்க. ஆ, ஆனாலும் ஆ, ஆ, அது ஒவ்வொரு தோல்வியிலயும் அதை நினைக்காம இருக்க முடியல. நம்ம இதுதான் ஆ. கொண்டு வந்திருக்கோம். அததான் இப்ப அனுபவிக்கிறோம். அது அப்படிங்கும்போது அது அது கர்ம நான் ஏன் வினைன்னு தான் சொன்னேன்னா மனுஷனுக்கு பதிஞ்சு. அத நான் ம், ஏன் சொன்னேன்னா, ம், பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் இருந்து கொண்டு அங்கு நடத்தக்கூடிய ஒரு ஆன்மீக ஒரு சொற்பொழிவில், இந்த கர்ம வினைங்கிற அந்த கர்மத்த பத்தி ஏன் அத பத்தியே நினைக்காத நீ பாட்டுக்கு விட்டுட்டு, இத பண்ணு, அத பண்ணு அப்படின்னு அந்த ஒரு சொற்பொழிவை கேட்டேன். அப்ப ம், ம். இத பத்தியே நினைக்காத அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா இத அப்படி ஆயிருவ, இப்படி ஆயிருவ, இப்படின்னு கொண்டு போகக்கூடிய ஆ ஆன்மீக ரைட். உரைகள் இருக்கு. ஆனா ரைட். மகரிஷி அது கர்ம வினை தத்துவம், செயல் விளைவு தத்துவம் தான் ரொம்ப மெயின் மகரிஷியினுடைய அதுதான் தத்துவத்துல. மெயின். அது நான் ஆமா. ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லும்போது, இப்ப நீங்க சொன்ன மாரியே நெறைய பேர் என்ட்ட சொல்லும்போது, எனக்கே நாம நெகட்டிவா யோசிக்கிறோமோ! அப்டின்ற ஒரு டவுட் வந்தனால தாங்க கேட்டேன். நீங்க அத சொல்லும்போது, அது நான் வேற மாரி புரிஞ்சுக்கிட்டேன். ஐய்யயோ! அப்ப அது சொல்லக்கூடாது அப்டின்னா, அப்புறம் எப்படி நம்மள ஆராயறது? இந்த நாம் செயல் விளைவு இப்பொழுது தத்துவத்த நம்ம ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு அப்படிங்கும்போது கூட, இந்த ஆ கர்ம வினை நினைக்காம இருக்க முடியாதுல்ல? அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்ப நமக்கு அதுதாங்க. நமக்கு தூய்மை செய்யறது ஒண்ணுதான் நம்ம வாழ்க்கையில இப்ப நமக்கு நம்மளுடைய வேலை. அப்ப வேலை. அப்ப நம்மட்ட என்ன அழுக்கு இருக்குன்னு தெரிஞ்சா தானே தூய்மை செய்ய முடியும்.
ஆமாங்க, ஆமாங்க. அதுலதான் ஒரு குழப்பம் இருந்தது. அதுதாங்க ஆனால் கேட்டேன். ஒரு சொல்லுங்க. ஒரு விஷயம் இருக்குங்கய்யா. அதாவது ம், நல்ல ஒரு தூய்மை செய்து ஒரு பக்குவ நிலையை அடையக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் அவர் ம். கர்ம வினைய நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அருமையா நல்ல நல்ல அந்த உரைங்க. பக்குவம் கரெக்ட். வரும் வரை நம்ம அத தெரிஞ்சு, அதை நம்ம தூய்மை செய்றது தான் நம்மளுடைய பணி. அதான் வாழ்க அது வளமுடன். கண்ணதாசன் சொல்றாரு, "மனிதனும் தெய்வமாகலாம்" அப்படின்னு இந்த பாடல்ல, சுமைதாங்கி ம். பாடல்ல வர்ற வரிகள் போல ஆமா. இருக்குங்க அது. ஆ வாழ்க அதுதான். வளமுடன். வாழ்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அவர்கள். கார்த்திகேயன் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. கார்த்திகேயன் ஐயா, வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. அன்மியூட் குடுத்துட்டேன். கார்த்திகேயன் ஐயா, வாழ்க வளமுடன். சரி. அது ஏதோ தெரியாம வந்திருக்குங்கம்மா. விட்டுருங்க. ஆ வாழ்க வளமுடன். சரிங்க. ஐயா, இனி நமக்கு அடுத்த புத்தக கலந்தாய்வு முடிஞ்ச உடனே செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் நீங்க ம். உங்களுக்கு நெறைய ஆசிரியர்கள் உருவாயிட்டாங்கய்யா. அனார்கலி அம்மா, ரிஷி பாபா அம்மா, ரவிசங்கர் அவங்களெல்லாம் பேச ஐயா, விட்டுருவோம். அனிதா பேச அம்மா விட்டுருவோம். இவங்களெல்லாம் பேச விட்டுருங்கய்யா. ஆமா. புக் பண்ணி வச்சுருவோம் வாழ் இப்பவே. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரமேஷ் ஐயா அவர்கள். ஐயா அன்மியூட் பண்ணிக்கங்க. மைக்கு. வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். பேசுங்க. சொல்லுங்க. ஐயா மகரிஷி வந்து ஒரு பாடலும் ஐயா. ம். ம், நன்மணி ஐயா வந்து ஒரு கருத்து, அதாவது ம். தெளிவுரை. ம். பாடலும் கருத்தும் நம்ம கிட்ட இருக்கும்போது எந்த சரி. புத்தகமும் தேவையில்லை, சரி. எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. நம்ம சரி. கேட்டு 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 அது உணர்ந்தாலே போதும், வாழ்க்கையில மகிழ்ச்சி அடையலாம். ஏன்னா சரி. நீங்க வந்து ஒரு அற்புதம் ஐயா எனக்கு கிடைச்சது. அது நிறைய சரி. மக்களுக்கு தெரியல. புத்தகம் சரி. புத்தகம் தேடி ஓடுறாங்க, என்ன பண்றது? சரி. 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 ஆனா உண்மையில வந்துட்டு மகரிஷி ம். பாடலு, நீங்க ம். தெளிவுரை, உங்களுடைய சரி. சரி. தெளிவுரை கேட்டு 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 உண்மையில வாழ்க வந்து வளமுடன். விளக்கங்கள் அதிகமா கிடைக்குது ஐயா உள்ளுக்குள்ளேயே. நன்றி. நன்றி. நன்றிங்க. ஏன்னா வாழ்க உண்மையில வந்து வளமுடன். ம். இறைவன் வந்து நமக்கு வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தாய் ம். தந்தை கொடுத்தாரு, உறவு ம். கொடுத்தாரு, சகோதர சகோதரி ம். கொடுத்தாரு, சமுதாயத்தை ம். கொடுத்தாரு, எல்லா செல்வங்களையும் கொடுத்துக்கிறாரு. நம்பா ம். எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அது ம். இல்லாம உனக்குள்ள ம். நான் அறிவா இருக்கிறேன், ஆ. அதை நீ உணர்ந்து வாழ்ந்தா போதும். நான் உன் ம். கூட என் கையை பிடிச்சிக்கோ, என் கையை ரைட். பிடிச்சி ரைட். நீ வா ரைட். ரைட். அப்படின்னு ரைட்டுங்க. இறைவன் நமக்கு சொல்றாரு. இது சரிங்க. உண்மையாவே அதாவது நம்ம இது அஹ் ஆரம்ப நிலையில் கொஞ்சம் புத்தகங்கள் தேவைப்படும். அதுக்கப்புறம் நாமே உம் புத்தகமாக மாறி விடுவோம். இப்ப ஆமாங்க உள்ளுணர்வுல ஆமாங்க. இருந்து உம் வந்துருங்கய்யா. வந்துரும். இல்ல உண்மை. ஏன்னா மகரிஷி புத்தகம் வந்து எனக்கு எதிர்ச்சியா கிடைச்சது. ஏன்னா நான் யார் என்ற புத்தகம், அப்புறம் உடற்பயிற்சி ம். புத்தகம், ம். அதுக்கப்புறம் மனம் என்ற புத்தகம், 3 புத்தகம் என்னோட எதிர்ச்சியா கிடைச்சது. அது சரி. வந்து ஒரு ஒரு என்ன, நான் வேலைக்கு போற இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு சார் வந்துட்டு போய் குப்பையில போட்டுருப்பா, டஸ்ட்பின்ல இதுல போட்டு கைலாங்கல போட்டு காசு வாங்கிக்கப்பான்னாரு. ஆ. அன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, இந்த புத்தகம் எனக்கு, இந்த 3 புத்தகம் எனக்கு கிடைச்சது அப்ப படிக்கும் போது. சரி. 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 இது இறைவனா சரி. கொடுக்கப்பட்ட வரம். அதுக்கப்புறம் தான் மகரிஷியுடைய ஸ்பீச், அப்படி உங்களுடைய ஆ. பேச்சு எல்லாம் கேட்டு 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 கேட்க ஆரம்பிச்சேன்.